அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி காட்டுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அன்னப்பிராசனம் சொல்லக்கூடிய உணவு ஊற்ற நிகழ்வு. குழந்தைகளுக்கு உணவு ஊற்ற நிகழ்வு எந்தெந்த லக்னங்களில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுஷு, மகரம், கும்பம் இந்த லக்னங்களில் அந்த குழந்தைகளுக்கு உணவு ஊற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் குருவும் சுக்கரனும் அஸ்தமனம் இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம தமிழ் மாதங்களில் அனைத்து மாதங்களையும் குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டலாம். அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை அனைத்து மாதங்களும் ஏற்ற மாதங்கள் தான். லக்னம், அதாவது இந்த உணவு ஊட்டக்கூடிய லக்னத்துக்கு 6ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். இந்த 6ஆம் இடம் சுத்தம் இல்லாட்டி அந்த குழந்தைகளுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, நோய் தொந்தரவு அல்லது தேவையில்லாத உடல் உபாதைகள்லாம் வரும். அதே போல் அந்த உணவு ஊட்டக்கூடிய காலங்களில் குழந்தைகளோட தாய் சுத்தமாக இருக்கணும். அவங்களுக்கு தீட்டு சம்மந்தப்பட்ட எதுவும் இல்லாமல், மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். கோவில்லையோ அல்லது வீட்டில் பூஜை அறையிலையோ வச்சு உணவு ஊட்டலாம். இந்த மாதிரி விஷயங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப அந்த குழந்தையை எந்த ஒரு உணவு எடுத்தாலும் அந்த உணவு அந்த குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாமல் எளிதாக ஜீரணமாகி அந்த குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.